எப்படி ஊட்டி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு இதுதான் அந்த பிளேஸ். சரி பார்த்தீங்கன்னா செம வியூ இருக்குது பாருங்கள். இதுதான் கோல் லால்பாக் பார்த்துட்டு சரி ஓகே அங்கே தாண்டி போனீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் சுற்றில இருக்க செம்மையாக இருக்கும். ஆல்சோ கப்பன் பார்க்கில் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க போல். சாட்டர்டேலாம் கப்புள்ஸாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. சரின்னு பார்த்தா அது வலிக்கிறது அந்த பாறை மொத்த பாறை. வாங்க இன்றைக்கி பெங்களூரில் இருக்க லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே விசிட் பண்ணி பார்ப்போம். இது ஒர்த்து தான். ஆனால் இது நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, சுற்றி பார்க்க நல்லா இருக்குமா, ஃபேமிலியோட போக நல்லா இருக்குமா அப்படி பார்க்கலாம் வாங்க. எடுத்ததும் ஒரு மெட்ரோ பிடிச்சி லால்பாக்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ஒன்று வாங்கிக்குவாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். லால்பாக்லேயே நேராகவே இறங்கிடலாம். கரெக்டாக ஒரு வெஸ்ட் கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டுக்கு நடந்து போகிற மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது. வெறும் 100 மீட்டர் தான். கரெக்டாக இந்த சிக்னல் நான் வச்சுக்கோங்க. முன்னாடி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எக்ஸ்போ நடந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. இங்கே நான் போகும்போது மேங்கோ அண்ட் ஜாக் ஃப்ரூட் எக்ஸ்போ நடந்துச்சு. ஒரு ஆள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. உள்ளே போகும்போது டிக்கெட் செக் பண்ணுற ஒருத்தர் நிற்பான். அவன் டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே நடந்து போனீங்கன்னா நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. உங்களை வர வைக்கிறதுக்காக இங்கே ஒரு மங்கி இருக்கும், அதுதான் அடையாளம். இது வந்து வெஸ்ட் கேட் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. இங்கே மொத்தம் 4 கேட் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் கேட்டில் போனால் மட்டும்தான் மெட்ரோ அக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் சுற்றி வரக்கே நியர்லி ஒரு 4 to 3 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கு நீங்கள் ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு 250-300 ரூபா கேட்பான். சரி ஓகே உள்ளே வாங்க போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தது மேப் இருக்கும். அந்த மேப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதுதான் எல்லா பிளேஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே லேக் இருக்குது. அந்த லேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா செம வியூ இருக்குது. இந்த லேக் தான் இந்த பிளேஸ்க்கே வந்து ஐகானிக்கான ஒரு லேக்கு. நேர்லேயே ரொம்பவே பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க தான் சிறுசாக இருக்குது, ஆனால் மேப்பில் பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும். அது செம வியூ இருக்கும். ஈவினிங் டைம்லாம் போயிட்டீங்கன்னா செம்மையாக சுற்றி நடந்துகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆல்சோ இது தாண்டி நடந்து வந்தீங்கன்னா செம்ம க்ரீனரியாக இருக்கும். இந்த லால்பாக்கில் மட்டும் நியர்லி 1800 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்காமா. ஆல்சோ நிறையா பயோ ஹேபிடேட்ஸ்க்கெலாம் வந்து இடமா இருக்குது. ஆல்சோ நிறையா புது செடிங்க, நிறைய புது பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குதாம்மா. ஆல்சோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கெலாம் வந்தீங்கன்னா செம பிளேஸு. நம்ம இப்போ வந்து ஒரு மரத்துக்கிட்ட போகிறோம். அந்த மரம் நியர்லி வந்து 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த இடத்துல. இந்த தான் அந்த மரம். நேர்லேயே பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது பக்கத்தில் ஃபோட்டோவில் பக்கத்தில் இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. நம்ம அந்த வேருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஆச்சோடு இருக்கும். அதை தாண்டி நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ட்ராபிக்கல் கார்டன் இருக்கும். அந்த கார்டனுக்கு போகிற வழி இதுதான். கரெக்டாக ட்ரீலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா போதும். இங்கே போயிட்டீங்கன்னா செம்மையாக ஃபோட்டோ எடுக்கலாம். வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது இந்த கார்டன் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக வர மாட்டாங்க. ஸோ செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கார்டனு இந்த லால்பாக் இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்கு, இந்த நாய்ஸ் பொல்யூஷன், ஆல்சோ இந்த ஏர் பொல்யூஷன் எல்லாத்திட்ட இங்கே தப்பிச்சிக்க முடியும். அதுவும் நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஜாக்கிங்க்கும் வாக்கிங்காக வருவாங்க. இங்கே எதுவும் மெம்பர்ஷிப் இருக்கும் போல். அந்த மெம்பர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஆல்சோ உங்ககிட்ட இருக்க சைக்கிள் இல்லைனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதெல்லாம் எடுத்து வந்துக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால் குட்டியான ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. நான் பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் வாடகை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதாங்க அந்த ட்ராபிக்கல் கார்டன். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. இன்னும் பார்க்கவே க்ரீனரியாக இருக்கும். நான் வந்து சம்மர் டைமில் போனங்காட்டி இவ்வளோ தான் இருக்குது. அது செம்ம சேப்பில் அழகாக வெட்டி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா இங்கே அதிகமாக குருவிங்களை காணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா தான் சுற்றிட்டு இருக்கு. அது இந்த சைடெலாம் போயிட்டிங்கன்னா ஏதோ கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இருங்க அந்த கோயிலை காட்டுறேன். இதாங்க அந்த கோயில். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே உள்ளுக்குள்ளே போக வேண்டாம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படி நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் கூட இந்த பிளேஸ்க்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்களே, அதிகமாக வாங்குறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த சீனரி ஆல்சோ இந்த க்ரீனரிலாம் பார்க்கும்போது ஒர்த்து தான் தோணுது. நமக்கு எப்படி ஊட்டி இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு இதுதான் அந்த பிளேஸு. சரி இந்த வழியாக நடந்து போனீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே நடந்து போகலாம் அப்படி சொல்லி நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சாட்டர்டேலாம் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் போல். இங்கே வரும் ஃபாசில் ட்ரீ வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2300 வருஷம் ஆச்சாமா இந்த ட்ரீ வச்சு. அது வந்து ஏதோ இடிப்பட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரி ஓகே கட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபாசிலை வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். இதாங்க அந்த ஃபாசில் ட்ரீ. இதுக்கான ஹிஸ்ட்ரி பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ படிக்கலாம் டைம் இல்லை. சரி ஓகே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இது ஃபோட்டோவில் பார்க்க குட்டி ஒன்று இருக்குது. நேரில் போனீங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். ஸோ இதே பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க போல். சரி ஓகே அதை பார்த்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைங்க விளாட்றதுக்குலாம் வச்சுருக்காங்க. அங்கே என்ன ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே அங்கே போன சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கேட்டு கிட்டே போயிட்டுருக்கோம். அது போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ
பட்ட மரம் ஏதோ சாஞ்சு இருந்துச்சு. நீல அதே பார்த்திங்கன்னா 500 வருஷம் இருக்கும் போல். சரி அது கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஊரோட ராஜா சிலை இருக்குது. இவர் தான் டிப்பு சுல்தானோ சம்திங், ஐ டோன்ட் நோ. பட் ஆனால் என்ன பெங்களூரோட ராஜாவாமா, அவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க. சரி ஓகே, இப்போ இது பக்கத்தில் தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். ஆனால் பார்க்கவே கம்பீரமாக இருந்தார். சரி அவரை பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் கேட் கிட்ட. அங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு HMT வாட்ச் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குட்டி குட்டி சிலைங்களெல்லாம் வச்சு. அந்த வாட்சை பார்த்துட்டு சரி ஓகே ஈஸ்ட் கேட் கிட்ட என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன். அங்கே போனீங்கன்னா பக்கத்தில் வந்து லைப்ரரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே லைப்ரரி தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா லைப்ரரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி தாண்டி தான் எட்டி குச்சி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கே வந்து செக்யூரிட்டி நிற்கிறாரு. சரி ஓகே வேண்டாம், தேவையில்லாமல் தனியாக வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பிட்டேன். திரும்பி நேராக போயிட்டே இருக்கும்போது செம்ம கால் வலி காமிச்சிருச்சு. நியர்லி அதுவே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்துட்டேன். சரி ஓகே, இங்கே ஏதோ ஒரு பைக் விற்றுட்டு இருந்தாங்க மீன்ஸ் ஒரு வாடகைக்கு கொடுத்துட்ருக்கானுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபான்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். சரி ஓகே வாங்கி ட்ரை பண்ண ஓட்டி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் போனால் தான் கால் வலிக்காமல் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டல் வாங்கிட்டேன். நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டோம், இது பரவாயில்லைங்க. ஜஸ்ட் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த இது அமுக்கணுன்னாக்கா ஃபாஸ்ட்டாக போகுது. இதுதான் கிளாஸ் ஹவுஸ். சரி ஓகே, இந்த கிளாஸ் ஹவுஸை சுற்றி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கங்காட்டி அந்த ஸ்கூட்டி ஏற்ற முடியல. ஏன்னா ஸ்கூட்டி வந்து வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைட்லேயே ஒரு வழி இருந்துச்சு, அந்த வழியாக சுற்றி வந்துட்டேன் இந்த ரோடு வழியாக. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. அந்த வெஹிக்கிள் வச்சு சுற்றி பார்த்துக்கிறாங்க. ஒரு வயசானவங்களாம் அதில் ஏறினா போதும் போல் 100 ரூபா என்னமோ வாங்குறாங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே யாரையும் உள்ளே விடுறதில்ல. ஸோ நம்ம சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே அங்கே தாண்டி போனீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குலாம் வண்டி தான் உள்ளே விட்டு பார்த்துடலாமே அப்படின்னு வண்டியோடு உள்ளே விட்டுட்டேன். ஆனால் என்ன வண்டி ஓட்ட முடியாது, ஏன்னா தலைக்கு வந்து இடிக்குது. சரி ஓகே அப்படியே நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம வியூ இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க செம்மையாக இருக்கும். ஆல்சோ கப்பன் பார்க்கில் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க போல் சாட்டர்டேலாம். அங்கே நிறையா குப்பைங்க கிடந்துச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜாப்பனீஸ் கார்டன் வழியாக அந்த பக்கத்தில் இருக்க ரோடுக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே செம்ம சீனரிங் இருக்குதுங்க. ஆல்சோ செம்ம பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டு அப்செட் எது இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரி ஓகே, இதுக்கு ரோடு கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த லைப்ரரி இருக்குது. இங்கே பாருங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதை பார்த்துட்டு சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் இங்கே நாய்ங்க இருக்குது. இதுக்குள்ளேயே நாய்ங்களாக விட்றானுங்க. ஏன்னா தெருநாய்ங்களாம் பிடிச்சி உள்ளத்துக்கு போட வேண்டியதானே, எதுக்கு வெளியே விட்றாங்கன்னு தெரில. இந்த பாலத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியும் போது நல்லாயிருக்கு. அது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பிளான்ட்லாம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு இந்த பிளான்ட்ஸ் பற்றி படிக்கிறவங்களுக்காக. அந்த இன்ஸ்டியூட் கிட்டே போய் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடகத்தில் எழுதி போட்டிருக்காங்க. நமக்கு எனக்கு கடகம் தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இது போன்சாய் கார்டன். ஆமாம் கரெக்டாக இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா நார்த் கேட். இந்த கேட் கிட்ட தான் பார்த்திங்கன்னா போன்சாய் கார்டன் இருக்குது. இங்கேருந்து தான் அந்த வண்டிலாம் இருக்குது. இங்கே வயசானவங்களாம் வண்டி ஏறி போகிறதுக்கு. சரி ஓகே இது ஸ்கூட்டியோடு உள்ளே விட்டுட்டேன். உள்ளே போனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க அது போன்சாய் கார்டன். அப்படியே பக்கத்து ஜாப்பனீஸ் தீம்லேயே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டு அப்படியே வெளியே போனால் கேட்டல்ஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு இந்த கள்ளிச்செடிங்க ஹவுஸ் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஃபுல்லாக கள்ளிச்செடிங்களாக இருக்குது. அது நம்ம ஊர் சைடில் போனீங்கன்னா கள்ளிச்செடிங்க நிறையா இருக்கும். அப்புறம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டி கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருந்துச்சு. இந்த ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூ இருந்துச்சு. சொல்ல மாட்டேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து 50 ரூபா. அதே நீங்கள் 1 மணி நேரம் எடுத்திங்கனாக்கா சம்திங் 100 ருபீஸோ சம்திங் தான். ஸோ நீங்கள் 1 எடுத்திங்கன்னா 1 ஹவர் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றி பார்க்க மாட்டீங்க, பொறுமையாக சுற்றி பார்க்க முடியும். தென் அந்த ரோஸ்லாம் கார்டன்லாம் பார்த்துட்டு பக்கத்துலேயே அந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறி போனீங்கன்னாக்கா இங்கே ஏதோ வாட்டர் ஃபால் இருக்குன்னு சொன்னானுங்க. சரி ஓகே வாட்டர் ஃபால் பார்க்கலாம் அப்படி சொல்லி போயிட்டு இருந்தேன். ஆனால் என்ன இங்கே மேலே வண்டியோடு ஏறி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா இருந்திருக்கும் போல். ஆனால் ஏறி போய் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ இருக்குது. இங்கே ஒரு குட்டை அந்த ஹில் வியூ சிட்டி நடுவில் ஒரு ஹில் இருக்குது அதனால். ஆனால் என்ன வாட்டர் ஃபால் தான் வந்து ஏதோ டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த வாட்டர் ஃபால் எங்கடா அது வந்து வரும் பார்த்தாக்கா இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால் வருது. ஆர்டிஃபிஷியலாக ஏதோ மோட்டர் வச்சு போட்டுருக்கானுங்க. சரி ஓகே இந்த ஐலாண்டாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் என்ன கரெக்டாக அந்த லேக் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் கட்டி வச்சுருக்காங்க இந்த ஒரு பாலம் மாதிரி போட்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்ம நாய்ங்களாம் கூட்டமாக அதிகமாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா பாதுகாப்பாக வாங்க. ஆல்சோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்ஸ்லாம் அதிகமாக உட்காந்துருக்கானுங்க. ஏன்னா இங்கே தான் வந்து ப்ரைவசி அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகமாக யாரும் வரமாட்டாங்க.
சரி அவங்களையும் பார்த்துட்டு சரி ஓகே நடந்து போகலாம் அப்படி சொல்லி போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ்லாம் இருக்கும் போல், ஆனால் இப்போ யாரும் போட் ஓட்டுறதில்ல, என்ன ரீசன் தெரில. ஆனால் என்ன இங்கே நிறையா ஃபவுண்டெயின்ஸ் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. சரி ஓகே வாட்டர் ஃபால் பின்னாடி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாருமே இல்லை, செம்ம ப்ரைவேசி இருக்குது. சரி ஓகே இங்கே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாக்கா செம்ம வியூ இங்கெல்லாம் இருக்குது. பேக் சைட் ஆஃப் த ஹோல் வியூ இங்கேருந்தால் பார்க்க முடியும் நீங்கள். அதே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா சவுத் கேட் கிட்டே வந்துட்டீங்க. அந்த ஃபவுண்டெயின் தாண்டி வந்ததுமே அந்த வாட்டர் ஃபால் கிட்டே. அந்த வாட்டர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ இருக்குது பாருங்கள். இதுதான் கோல் லால் பாக். இங்கே தான் அந்த மவுண்டைன் ரேஞ்சிலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே கிராஸ் பண்ணி போயிட்டா சவுத் கேட்டோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டேன். சரி ஓகே சவுத் கேட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஏதோ இந்த லால்பாக்கோட அஃபிஷியல்ஸில் மீட் பண்ணுறதுக்காக மீட்டிங் ரூம் வச்சுருக்கானுங்க. அந்த மீட்டிங் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயின் இருக்குது, மேலே ஏதோ கோயில் இருக்கும் போல. சரி ஓகே வந்து சாமியாச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்கலாம் சொல்லி மேலே போயிட்டு இருந்தேன். ஆனால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோடிங்க தான். எதுக்காக இந்த பக்கம் வந்தேன்னா ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க முடிஞ்சு போல், எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இதுதான் மவுண்டைன் வியூ. ஆனால் கோயில் எதுவுமே இல்லை, சும்மா பேருக்கு தான் கட்டி வச்சுருக்காங்க மேலே டாப் ஆஃப் த ஹில்லில். ஆனால் என்ன நிறைய பேர் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. இங்கே ஒரு சிட்டி வியூவும் பார்க்க முடியும், இந்த காடோட வியூவும் பார்க்க முடியும். டோட்டலாக 10 கிலோமீட்டர் இருக்கும் போல் இந்த லால்பாக். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. லால்பாக் சுற்றி பார்த்தாச்சு. இதாக இருக்கு. வீட்டுக்கு போக வேண்டியதான். மொத்தமாக நடந்தே கவர் பண்ணாங்க, செம்ம டயர்டாகிட்டாங்க. அதான் அந்த வாய்ஸ் அப்படி இருக்குது. சரி ஓகே கீழே இறங்கி நடந்து போகலான்னு பார்த்தா அது வலிக்குது அந்த பாறை, மொட்டை பாறைனால. ஆனால் அதில் ஏறி வரது ஈஸியாக இருக்குது, ஆனால் கீழே இறங்குறது கஷ்டமாக இருக்குது. இதான் அந்த போன்சாய் கார்டன். அப்புறம் சைடில் ஓகே எக்ஸ்போ தான் நடக்குது, அந்த எக்ஸ்போக்குள்ள என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா மாங்காய் எக்ஸ்போவும் ஜாக் ஃப்ரூட் எக்ஸ்போவும் நடந்துட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் எக்ஸ்போ நடக்குது. எல்லா வெரைட்டி ஆஃப் மாங்காஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்ன வாங்கிட்டு போக முடியாது, ஏன்னா கெட்டு போயிடும், எல்லாம் பழுத்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அந்த கிளாஸ் ஹவுஸ் கிட்டே வந்தாச்சு. அப்படியே சைடில் நடந்து போனீங்கன்னாக்கா ஜாக் ஃப்ரூட்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். ஸோ ஓகே அந்த பலாப்பழத்தை வந்து சைடில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் ஹவுஸையும் நம்ம சைடில் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே குட்டி பசங்களுக்கான பார்க்கும் இருக்குது. அப்படியே அந்த பார்க்கையும் கிளாஸ் ஹவுஸையும் பார்த்துட்டு அப்படியே வாங்க அப்படியே ஒரு குட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே எடுத்து முடிச்சதும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஜாக் ஃப்ரூட்டையும் பார்த்துட்டு அங்கேயே ஃப்ரீ சாப்பிள்ஸும் கொடுத்தாங்க, நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்புறம் பார்க் வரையும் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போனால் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா புதராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா கப்புள்ஸாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. சரி ஓகே இந்த கேமராவில் கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் தப்பு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் இதுதான் வெஸ்ட் கேட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்கோம். இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 9 தரேன், ஏன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.